எல்லாரும் சொல்லுவோம். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம். தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். நான் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறேன். ஆமேன். வாசிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, ஜீவ வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று எழுதியிருக்கிறபடி ஜீவ வசனங்களை கொண்டு ஒவ்வொருவரோடும் பேசுவீராக. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி, கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே அனுப்பி கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விதமாக செய்கிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து வாருங்கள். இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை குறித்த சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும், உங்களை வாழ வைக்கும். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள், வாளாகாமல் தலையாவீர்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He who trusts in the Lord shall be enriched and blessed. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். செழிப்பு என்றால், அருமையானவர்களே, வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நன்றாயிருப்பது. பாருங்க, மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தை உடையவனா இருக்கிறான். அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு பொருளாதாரம் இருக்கிறது. பாருங்க, ஒரு சமுதாயத்தில் வாழுகிறான். இந்த எல்லா அம்சங்களிலும் பாருங்கள், மனிதன் நன்றாயிருப்பது தேவனுடைய திட்டமாய் சித்தமாய் இருக்கிறது. பாருங்கள், ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. பாருங்க, சிலர் பண விஷயத்தில் நல்லா இருக்கிறாங்க, ஆனா குடும்பம் நல்லா இல்லை. சிலர் குடும்பத்தில் நல்லா இருக்கிறாங்க, ஆனா சரீரத்தில் சுகவீனமா இருக்கிறாங்க. சிலருக்கு சரீரம் ஆரோக்கியமா இருக்குது, ஆனா மனசுல நிம்மதி இல்லை. இப்படி பல்வேறு ரீதியிலே அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை குறைவுபட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது தேவனுடைய சித்தம் கிடையாது. இது உண்மையான செழிப்பு கிடையாது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் விரும்புகிறேன். பாருங்க, தேவன் எல்லாவற்றிலும் மனிதர்கள் வாழ்ந்து சுகமாயிருப்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது. தேவன் எல்லாவற்றிலும் மனிதன் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அது ஒரு பக்கம் இருக்க, பாருங்க, மனுஷர்கள் எல்லாரும் அவ்விதமான ஒரு விருப்பத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். நான் எல்லாத்துலேயும் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே, என் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் நல்லா இருக்குமே என்கிற ஒரு எண்ணம் பாருங்க எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னன்னா, நிஜ வாழ்க்கையில் அப்படி இல்லை. பாருங்க, மனுஷன் குறைவுபட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை குறைவுபட்டு கிடக்கிறது. அவனுடைய வாழ்க்கை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு நொறுங்கி போய் கிடக்கிறது. அருமையானவர்களே, அதற்கு பிரதானமான காரணம் என்னன்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது பாவம். பாருங்க, பாவம் தான் மனுஷனுடைய வாழ்க்கையை சீரழித்து வைத்திருக்கிறது. இது உலகத்தாருக்கு தெரிய மாட்டேங்குது. பாருங்க, உலகத்தார்ட்ட இதை போய் சொன்னா அவன் நம்மளை பைத்தியம்னு நினைக்கிறான். ஆனா பாருங்க, வேதம் அப்படி சொல்லுகிறது. ஆதாம் செய்த பாவம், அதனால் வந்த பாதிப்பு இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை அருமையானவர்களே அது நிலைகுலைந்து போய் இருக்கிறது. இது தேவனுடைய சித்தம் கிடையாது. மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா அம்சங்களிலும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். ஆகவே பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷனை
தூக்கி எடுக்கும்படி பாருங்க, அவனை நிலைநிறுத்தும்படி, அவனை ஆசீர்வதிக்கும்படி, அவனுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் நன்றாய் இருக்கும்படி, அருமையானவர்களே, மனுஷனுக்கு உதவி செய்வதற்காக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். தேவனே இந்த உலகத்திலே வந்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அன்பை தவிர பாருங்க வேற ஒரு சுபாவம் அவரிடத்திலே இல்லை. ஆகவே அவர் இந்த உலகத்திலே வந்து கல்வாரி சிலுவையிலே ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி பாருங்க மனுஷனுடைய பாவ கணக்கை தீர்த்து இன்னைக்கு எல்லா மனிதர்களுக்கும் நல்வாழ்வை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். பாருங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் என் வாழ்க்கை செழிப்படையணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் எதிர்காலம் நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறவர்கள் வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, தலையில தொங்க வேண்டியதில்லை. பாருங்க, இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சத்திய வேதம் சொல்கிறது. இயேசுவின் மேலே நம்பிக்கை வைக்கும் போது அருமையானவர்களே, வாழ்க்கை செழிப்படைகிற வாழ்க்கையாக மாறிவிடும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவே ஆண்டவர் என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் சாபத்திலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனாலே இயேசுவினாலே சாபத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, எல்லாரும் சொல்லுவோம், கிறிஸ்து எனக்காக சாபமாகி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அருமையானவர்களே, எல்லாரும் ஒரு அறிக்கை செய்வோம். இயேசு என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். இன்னொரு முறை சொல்லுவோம், இயேசு என்னை சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பாருங்க, சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம்! ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பாக்கியம், ஸ்லாக்கியம் எவ்வளவு பெரியது, எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, எப்போதும் அருமையான கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். ரட்சிப்புக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா பாதாள குழியிலிருந்து எல்லா அம்சங்களிலும் நான் தூக்கி விடப்பட்டிருக்கிறேனே, அதற்காக உமக்கு நன்றி. ரட்சித்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி என்று பாருங்க, கர்த்தருடைய ரட்சிப்பை எண்ணி எப்போதும் அவரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை சாபத்திலிருந்து அருமையானவர்களை மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்துல சாபம் இருக்குதா? நிறைய இருக்குது. மக்கள் அதனால பாதிக்கப்படுகிறார்களா? பயங்கரமான ரீதியிலே மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னையில் ஒரு பெரிய தொழிலதிபர் இருந்தார். அவர் பேரை சொன்னாலே சென்னை வாசிகள் எல்லாருக்கும் தெரியும். சின்ன ஒரு லெவலில் ஆரம்பித்து பெரிய அளவில் தொழிலே வளர்ச்சி அடைந்தவர், ஆச்சரியப்படத்தக்க வளர்ச்சியை பெற்றவர். பாருங்க, அப்படி நல்ல வளர்ந்த புகழின் உச்சியில் இருந்து கொண்டிருக்கும் போது ஒரு பாவத்தில் விழுந்துட்டாரு. ஒரு பாவத்தில் விழுந்து அப்புறம் அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக ஒரு கொலையை பண்ணி பாருங்க ஜெயிலுக்கு போயிட்டாரு. ஜெயிலில் போய் பல ஆண்டுகள் அங்கே இருந்தார். அருமையான எல்லா புகழ்ச்சியும் எல்லா மகிமையும் போயிடுச்சு. கடைசியில் மனதளவிலும் சரீர பிரகாரமாகவும் பாதிக்கப்பட்டு அப்புறம் ஒரு சில ஆண்டுகளில் இறந்து போயிட்டாரு. அருமையானவர்களே, புகழின் உச்சியில் இருக்கிற ஆட்கள்லாம் திடீர்னு கீழே வந்துடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாபம் அந்த உலகத்தில் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. பாவத்து நிமித்தமாக அருமையானவர்களே, சாபம் பாருங்க மனிதர்களை வீழ்த்துகிறதாய் இருக்கிறது, மனிதர்களை ஆட்கொள்ளுகிறதாய், அவர்களை மடங்கடிக்கிறதாய் அது இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜீரோக்கு வந்துடுறாங்க. ஜீரோக்கு வந்தது மட்டும் இல்லை, மைனஸ்லையும் போயிடுது சிலருடைய வாழ்க்கை. அமெரிக்காவில்
கலிஃபோர்னியாங்கிற ஒரு மாகாணம் இருக்கிறது. அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் பாலிசேடு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பெரிய பணக்காரர்கள் அங்கே என்ன செய்கிறாங்க, வீடு வச்சுருந்தாங்க. அந்த பாலிசேடுன்ற இடத்துல பெரிய பெரிய பணக்காரர்கள் பாருங்க பங்களா கட்டி சொல்லுகிறாங்க. ஒரு பங்களாவுடைய மதிப்பு 500 கோடி 600 கோடி அந்த மாதிரி இருக்குமா பாருங்க. கடல் பக்கத்தில் மலை, அந்த மலையில் வீடு, அங்கிருந்து பார்த்தா கடல் நல்லா தெரியும். ரொம்ப அழகான ஒரு இடம். பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் அங்கே வீடு வாங்கி சொகுசா வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். 2 மாசத்துக்கு முன்னாடி பாருங்க ஒரு காட்டு தீ, அது வரைக்கும் அப்படி வந்ததே இல்லையா. பாருங்க இப்படி பரவ ஆரம்பிச்சிச்சு. பயங்கரமான காட்டு தீ பாருங்க. அதுல ஒரு கொடுமை என்னன்னா, தீ எரியும் போதே அதை பரப்புறதுக்கு ஏற்ற ஒரு காற்று, அது அப்படியே அடுத்து 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 பாருங்க தீ பிடிக்கிறதுக்கு அந்த காத்து அப்படியே அந்த தீய தள்ளிட்டு போகுது. டிவி எல்லாம் காமிச்சான். கிட்டத்தட்ட 12,000 வீடுகள் எரிந்து சாம்பல் ஆயிடுச்சு. பெரிய பெரிய பங்களோ, யோசித்து பாருங்க. அவ்வளவு பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள், வசதியா வாழ்ந்தவர்கள், திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் எரிஞ்சிருச்சு. இருந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் வந்து டென்ட் அடித்து பாருங்க, அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்து குளிருக்குள்ள ஜனவரி மாதம் நடுங்கிட்டு உட்காந்துருந்தாங்க பாருங்க. பார்க்கவே பரிதாபமாக இருந்தது. ஏன் பெரிய பணக்காரர்கள் திடீர்னு எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாகி எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சாபம் இந்த உலகத்தில் என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. பாவம் இந்த உலகத்தில் இருக்கிறது, அது நிமித்தமாக சாபம் இந்த உலகத்தில் வேலை செய்கிறது. அருமையானவர்களே, சாபத்தை மேற்கொள்வதற்கு மனிதனுக்கு பலன் இல்லை. சாபத்துக்கு முன்பாக மனிதன் பலனற்றவனாக இருக்கிறான். இப்படிதான் இந்த உலகம் போய்கொண்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் அந்த சாபத்தின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களை மாத்திரம் இந்த சாபம் மேற்கொள்ளவே முடியாது. இருக்கிறீங்களா? நற்செய்தியை சொல்லிட்டு இருக்கிறேன் நான். எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற சாபம் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக எல்லா சாபங்களையும் கல்வாரி சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. ஒரு சாபத்தை கூட பாக்கி வைக்கல. எல்லா சாபத்துக்கும் இயேசு முடிவு கட்டி சாபத்தின் பிடியிலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? திருப்புவோம் நீதிமொழிகள் புஸ்தகம். நீதிமொழிகள் 12:28 வசனம் பாருங்க. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. பாருங்க, நம்முடைய பாதை நீதிமான்களுடைய பாதை, நம்முடைய பாதை நீதியின் பாதை. இது கர்த்தர் நமக்காக வகுத்த பாதை. அந்த பாதையில் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய வழிகளில் என்ன செய்கிறோம், போய்கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில என்ன இருக்குதுங்க? ஜீவன் உண்டு. அந்த பாதையில என்ன இல்லை? மரணம் இல்லை. ஏன் மரணம் இல்லை அருமையானவர்களே? ஏன்னா அந்த மரணத்துக்கு இயேசு சிலுவையில் என்ன செய்திருக்கிறாரு, முடிவு கட்டி இருக்கிறாரு. எப்போதும் கல்வாரியை நிறைக்கிற ஒரு மனது அருமையானவர்களே, அது ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில பெருக செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, எல்லா மரணத்தின் வல்லமைகளையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஒண்ணு இல்லாம ஆக்கி இருக்கிறாரு. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜீவன் மாத்திரமே உண்டு. பாருங்க, மரணம் நம்மை ஆண்டு கொள்ள முடியாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. சாபம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. மரணம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. தீமை உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இருக்கிறீங்களா? பாருங்க, பாவமும் சாபமும் வந்து மோதாதுன்னு சொல்லல, மோதலாம்.
சில பிரச்சனைகளை பிசாசு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து போடலாம். சில பிரச்சனைகள் ஊடாக நாம் இன்றைக்கு கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவைகளிலிருந்து கர்த்தர் நம்மை பரிபூர்ணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நாம் இன்னைக்கு கிறிஸ்துவுக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே அருமையான கிருபைக்கு கீழே இருக்கிறோம். ஆகவே ஜீவனுக்கு கீழே இருக்கிறோம். பாருங்க, மரணம் நம்மை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாதை ஜீவ பாதை, என்னுடைய பாதையிலே மரணம் இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய பாதை ஜீவ பாதை, என்னுடைய பாதையிலே மரணம் இல்லை. இருக்கிறீங்களா? பாருங்க, அதனாலதான் நீதிமொழிகள் 4:18 விதமாக சொல்லுகிறது. திருப்புங்க, நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆவியானவர் என்ன அழகா எழுதி வச்சிருக்கிறாரு பாருங்க. நீதிமான்களுடைய பாதை சாயங்காலம் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும்னு போடல. அப்படி போட்டிருந்தா பாருங்க, நீதிமான்களுடைய பாதை பாருங்க நல்ல பிரகாசத்துக்கு எட்டி அப்புறம் டவுன் ஆயிரும்னு அர்த்தம் இல்லையா? பாருங்க, சூரியன் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிறான், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிரகாசம் செய்து டவுன் ஆகுது, குறையுது. ஆவியானவர் அருமையா எழுதி வச்சிருக்கிறாரு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். ஆகவே நீதிமான்களுடைய வாழ்க்கை பாருங்க இந்த உலகத்துல தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே போகிறது. அது நீதிமானுடைய மரணத்தின் நாள் தான் அதிக பிரகாசமான நாள். அன்னைக்குதான் ஒளியின் தேவனை பாருங்க நீதிமான் என்ன செய்கிறான், சந்திக்கிறான். கவனியங்கள், முகமுகமாய் பார்க்கிறான். ஆகவே பாருங்க, நீதிமான்களுடைய பாதை அது தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிற பாதை, தொடர்ந்து பிரகாசித்து கொண்டே போகிற பாதை, தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகிற பாதை. இருக்கிறீங்களா? பாருங்க, நாளுக்கு நாள் முன்னேற்றம், நாளுக்கு நாள் வளர்ச்சி, நாளுக்கு நாள் பெருக்கம், அருமையானவர்கள் நாளுக்கு நாள் விருத்தி. இதைத்தான் கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கும் வச்சிருக்கிறாரு. அருமையானவர்களே, நமக்கு பாருங்க டவுன் டேஸே கிடையாது. பாருங்க, கீழே போகிற நாட்களே நமக்கு கிடையாது. அருமையானவர்களே, ஏன்னா மகிமையின் தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். அதான் கென்னதேகின்ற ஒரு பிரசங்கர் சில பிரச்சனைகள் அவரை ரொம்ப நெருக்கும் போது அவர் சொல்லுவாராம், பிசாசே, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் கீழே போனேன்னா கர்த்தரும் சேர்ந்து கீழே போயிட்டாருன்னு அர்த்தம். கர்த்தர் ஒரு நாளும் கீழே போக போறதே கிடையாது. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அதனால நான் ஒரு நாளும் கீழே போக போறதே கிடையாது. இந்த பிரச்சனையை நான் ஜெயிப்பேன் ஒழிய இந்த பிரச்சனையை நான் தோத்து போகவே மாட்டேன். இதான் விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறார், மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். திருப்புங்க, கொலோசியர் 1:27 பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எல்லாரும் சொல்லுவோம், ரகசியம். ரகசியம்னாலே எல்லாருக்கும் பாருங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் வந்துடுது இல்லையா? சில நேரங்களில் என் மனைவிட்டு நான் சொல்லுவேன், இன்னைக்கு ஈவினிங் உனக்கு ஒரு நியூஸ் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அவ சொல்லுவா, ஈவினிங் வரைக்கும் காத்திருக்க முடியாது, இப்பவே சொல்லுங்கப்பா. ஏன்னா எந்த நியூஸோ எந்த ரகசியத்தையும் பாருங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்கிறோம், பொதுவா நாம ஆர்வப்படுகிறோம் இல்லையா? பாருங்க, தேவன் நமக்கு ஒரு ரகசியத்தை பாருங்க அறிவிக்கிறவராக இருக்கிறார். தேவன் அருமையானவர்களே என்ன ரகசியத்தை சொல்றாரா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நல்லா கவனிங்க, மகிமை என்றால் ஒளி, அருமையானவர்களே நம்பிக்கை என்றால் எதிர்காலம். ஆகவே கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரு. எதுக்கு இருக்கிறாரு? ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும்படியாக நமக்குள்ளே இருக்கிறார். பாருங்க, மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவும் நாமும் சேர்ந்து தோத்து போவது அது நடக்காத ஒரு காரியம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார்,
அருமையானவர்கள், எந்த பிரச்சனையா இருந்தாலும், எந்த போராட்டமா இருந்தாலும் பாருங்க, நாம தான் ஜெயிப்போம். பாருங்க, வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், கண்டிப்பா அதை மேற்கொள்வோம். பாருங்க, பண பிரச்சனையா இருக்கட்டும், கண்டிப்பா அதை மேற்கொள்வோம். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், அது வரவே வராதுன்னு பைபிள்ல ஒன்றும் போடல இல்லையா? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. வெற்றியை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், அருமையானவர்களே, பாருங்க, வின்னிங் மைண்ட் செட்டை உடையவர்களா இருக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. ஏன்னா இருக்கிறதுலையே பெரிய வின்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து. பாருங்க, அவரு மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர், எல்லா தீமைகளையும் ஜெயித்தவர். அவர் இன்றைக்கு நமக்குள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். பாருங்க, அவருடைய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும்படியாக, அவருடைய வெற்றியை உங்களுக்கு சொந்தமாக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார்? இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக, ஒளிமையான எதிர்காலத்தை கொடுக்கும்படியாக அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அருமையானவர்களே, இது மிகப்பெரிய ரகசியம். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. பழைய ஏற்பாடு காலத்துல பக்தர்கள் எல்லாரும் தேவ பிரசன்னத்தை தங்களுடனே கூட உடையவர்களாக இருந்தார்கள். தேவன் அவர்களுடனே கூட இருந்தார். அது மட்டுமல்ல, தேவாவின் அபிஷேகம் அவர்கள் மேலே இருந்தது. 30 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். பாருங்க, தேவாவின் பிரசன்னம் அவர்கள் மேலே இருந்தது. தேவன் அவர்களுடனே கூட இருந்தார். ஆனா எந்த விசுவாசிக்குள்ளேயும் பாருங்க தேவன் வாசம் பண்ணவில்லை. எந்த ராஜாவுக்குள்ளேயும், எந்த தீர்க்கதரிசிக்குள்ளேயும், எந்த ஆசாரியனுக்குள்ளேயும் தேவன் பிரவேசிக்கவில்லை. அவனுக்குள்ளே வாசம் பண்ண இல்லை. அருமையானவர்களே, கர்த்தர் அவங்களை நேசிச்சாரு. அவர் அன்னைக்கும் இன்னைக்கும் ஜனங்களை நேசிக்கிறவரா தான் இருக்கிறாரு. கவனிங்க. அதனாலதான் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, உங்கள் நடுவே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக அப்படிங்கிறாரு. ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவீர்களாக அப்படின்றாரு. கர்த்தர் பாருங்க ஜனங்களை நேசிக்கிறாரு. அவருடனே கூட குடியிருக்க அவர் விரும்புகிறார். பரலோகத்துல பெரிய ஆராதனை நடந்துட்டு இருக்குது. அந்த ஆராதனை மேலாம் அவருக்கு பிரியம் கிடையாது. ஆனா தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே அவர் குடியிருக்க விரும்புகிறார். ஜனங்களை கர்த்தர் நேசிக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, அருமையானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார். ஐயா, நான் நிறைய தவறுகள் எல்லாம் பண்ணியிருக்கிறேன், மக்கள்லாம் என்னை வெறுக்கிறாங்க என்கிற ஒரு நிலைமையில நீங்க இருந்தா கூட, அருமையானவர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பது ஆச்சரியப்படத்தக்க உண்மை. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் என்னை நேசிக்கிறார். போதும் இல்லையா? யாரு நம்மளை நேசிச்சாலும் நேசிக்காவிட்டாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. தேவனை நேசிக்கிறார். அருமையானவர்களே, மக்களை தேவன் நேசித்தபடினால அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறேன் என்று தேவன் சொல்லி பாருங்க, அவர்கள் நடுவிலே இருந்தார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே திரைமறைவிலே அவர் இருந்தார். தம்முடைய ஜனங்களோடு அவர் இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆனா தேவனுடைய ஆசை என்னன்னா, தேவனுடைய விருப்பம் என்னன்னா, தம்முடைய ஜனங்களுக்கு உள்ளே, அவருடைய உள்ளங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசை. பழைய ஏற்பாட்டில் மக்கள் எல்லாரும் வாஞ்சித்த ஒரு காரியம். ஆனா தேவன் அவருடைய உள்ளத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், அவருடைய உள்ளங்கள் பாவத்தால் நிறைந்திருந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போது தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் சிந்தினபடியினாலே எல்லாருடைய பாவமும் கேன்சல் ஆயிடுச்சு. எல்லாருடைய பாவத்துக்கும் கல்வாரி சிலுவையில இயேசு முடிவு கட்டினபடினாலே, அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கவனிங்க, யார் கிழிச்சு விட்டுருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜான் மெக்கார்த்தர் என்கிற ஒரு வேத வல்லுனர் அவர் சொல்றாரு, தேவ தூதன் கூட கிழிச்சு விட்டுருக்க மாட்டான், தேவனே கிழிச்சு விட்டாரு. ஏன்னா அவருக்கு அவ்வளவு வாஞ்ச, ஜனங்களுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும், அவர் உள்ளங்களுக்குள்ளே குடியிருக்க வேண்டும் என்று
அவர் ஆசைப்பட்டபடினால அவரே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும், கீழ் தொடங்கி மேல் வரைக்கும் இல்ல, மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அருமையா, உள்ளே இருந்த தேவன் அவசர அவசரமாக என்ன செஞ்சிட்டாரு? வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய உள்ளங்களுக்குள்ளே பிரவேசித்து விட்டார். இன்றைக்கு நம்மை குறித்து வேதம் சொல்கிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுவோம், நானே தேவனுடைய ஆலயம். இன்னொரு முறை சொல்லுவோம், நானே தேவனுடைய ஆலயம், தேவ ஆவியானவர் எனக்குள்ளே வாசமாயிருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பழைய ஏற்பாட்டு காலங்களில் பாருங்க, தேவாலயம்னா அடே அப்பா, அது எருசலேமில் இருக்குது. தானியேல்லாம் பாருங்க, பாபிலோன் தேசத்துல ஜெபம் பண்ணும்போது எருசலேமுக்கு நேராக தன்னுடைய பலகணியை திறந்து வைத்து தேவாலயத்தை நோக்கி ஜெபம் பண்ண, ஏன்னா அங்கதான் அவர் இருந்தாரு, தேவன் இருந்தாரு. ஆனால் அருமையானவர், இன்றைக்கு பாருங்க, நாம எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்ட்ரூ உமக்குன்ற ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, நீங்க தலையை கவுந்துட்டே ஜெபம் பண்ணுங்க, அதான் பெஸ்ட். ஏன்னா தேவன் உங்க உள்ளத்துக்குள்ளதான் இருக்கிறாரு. கவனிங்க, எதற்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார் என்கிற கேள்விக்கு பதில் என்ன? மகிமையின் நம்பிக்கையாக, ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கு கொடுக்கும்படியாக அருமையானவர்களே, தேவன் நம்முடைய உள்ளங்களிலே வந்திருக்கிறார். இயேசு நம்முடைய உள்ளங்களிலே குடியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கை போக போக பிரகாசம் அடைந்து கொண்டே போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்பது அநேகருக்கு கேள்வியா இருக்குது. நாம் என்ன விசுவாசிக்கணும்? இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் நாளைக்கு நல்லா இருக்கும், இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் அடுத்த வாரம் நல்லா இருக்கும், இன்னைக்கு இருக்கிறத பார்க்கலாம் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க, போக 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 நன்றாய் கொண்டே போக போகிறோம், வளர்ந்து கொண்டே போக போகிறோம். அருமையானவர்களே, ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போக போகிறோம். இருக்கிறீங்களா? சத்தமா தான் சொல்லுங்களேன். திருப்போம் ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயா 60:1-2 பாருங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, கர்த்தருடைய ஆவியான்னு சொல்லனால எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் நல்ல ஈடுபாடு காண்பி, கர்த்தருடைய காரியங்களில் கொஞ்சம் வேகமா போ, கர்த்தருடைய காரியங்களில் இன்னும் கொஞ்சம் தீவிரப்படு. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. வரப்போதா வந்ததாங்க, வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பாருங்க, உலகத்தை பற்றி அடுத்த வசனம் பாருங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பாருங்க, இந்த உலகத்தாருங்க இருக்கிறாங்களே, அவங்க போக போக டார்க் ஆகிட்டே போறாங்க. முதல்ல இருட்டு கொஞ்சம் குறைவா இருக்குது, போக போக இருட்டு அதிகமா இருக்குது. ஆனா நம்முடைய வாழ்க்கை அருமையானவர்களே, நாம் மீட்கப்பட்டவர்கள் பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள், நம்முடைய வாழ்க்கை பாருங்க அது பிரகாசத்துக்குள்ள வந்திருக்கிறது. போக போக அதே பிரகாசத்துக்குள்ளே நாம் போக போகிறோம். இதுதான் பாருங்க நம்முடைய மனநிலையாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஒரு நாளும் அருமையானவர்களே பின்னடைவை ஒப்புக்கொள்ளக்கூடாது, ஒரு நாளும் பாருங்க பிசாசு பெரியவன் என்று யோசிக்க கூடாது. எதிர்காலம் கெட்டு போயிடும். கவனிங்க, கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு, ஜெய கிறிஸ்து உள்ள இருக்கிறாரு. ஆகவே என்னுடைய வாழ்க்கை அதிக பிரகாசம் உள்ள வாழ்க்கையாக மாறும் ஒவ்வொரு நாளும். திருப்புங்க யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், மன்னித்துக் கொள்ளுங்கள், யோபு 8:7 வசனம். யோபு 8:7 வசனம். உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமா இருக்கும். பாருங்க, ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சந்திச்சுட்டா அப்புறம் பாருங்க வளர்ச்சி தான், கர்த்தர் சந்திச்சுட்டா அப்புறம் பெருக்கம் தான், அப்புறம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் தான், அப்புறம் நாளுக்கு நாள் வெற்றி தான். இதை பாருங்க ஆழமாய் நம்புகிறவர்களாய், அதற்கு ஏற்ற பாருங்க எண்ணங்களை உடையவர்களாய், அதற்கேற்ற செயல்களை உடையவர்களாய் நம்ம இருக்கும்போது பாருங்க ஒரு நாளும் தோல்வி நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாறாது. ஆபிரகாமுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது, ஆனா அவனுடைய முடிவு சம்பூர்ணமா இருந்தது. ஈசாக்கினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது, அவனுடைய முடிவு சம்பூர்ணமா இருந்தது. யாக்கோபினுடைய ஆரம்பம் அற்பமா இருந்தது, அவனுடைய முடிவு
சம்பூர்ணமா இருந்தது. நம்முடைய ஆரம்பமும் அருமையானவர்களே அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். ஆமேன். வளர்ச்சிக்கு நேராக அருமையானவர்களே, பெருக்கத்துக்கு நேராக, விருத்திக்கு நேராக, உயர்வுக்கு நேராக, பிரகாசத்துக்கு நேராக தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போகிறார். பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது கடல் நாளைக்கு நல்லா இருப்போம். ஆமேன். அதுதான் பாருங்க நம்முடைய எதிர்காலம். நாம் மீட்கப்பட்டவர்கள், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை பாருங்க ஆழமாய் மனதிலே வைத்திருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நான் சாதாரண ஆள் கிடையாது, நான் உலகத்தா மாதிரி கிடையாது. நான் கர்த்தரால் மீட்கப்பட்டவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கிற எண்ணம் நமக்குள்ளே பாருங்க மேலோங்கி நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதம் 115 பாருங்க. சங்கீதம் 115 வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா அல்லது ஆசீர்வதிக்கப்பட போகிறவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாருங்க, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நாம் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இத மனசுல வைக்கணும் பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல நிறைய மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 7 நாள் உபவாசம் இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, ஒரு 7 கண்விழிப்பு ஜெபங்கள்ல கலந்து கொண்டா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு அப்படி என்பது பாருங்க இன்னைக்கு பொதுவா மக்களுடைய மனநிலையாய் இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய மனநிலையா இருக்கிறது. போதகர்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறாங்க, போதிக்கிறாங்க. சமீபத்தில் பாருங்க, நானும் ஒரு சகோதரனும் காரில் போயிட்டு இருந்தோம். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டர் ஒட்டி இருந்துச்சு, ஒரு நோட்டீஸ் ஒட்டி இருந்துச்சு சுவரில். என்ன நோட்டீஸ்னா, அமாவாசை ஜெபம். சிலர் சிரிக்கிறீங்க. அமாவாசை ஜெபம் அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, சாதாரணமாக ஜெபம் பண்ணீங்கன்னா நீங்க கர்த்தர் கேட்க மாட்டாரு, ஆசீர்வாதமும் வராது. ஆனா அமாவாசை அன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு கண் விழிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்களுக்கு என்ன செய்வாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அப்படிதான் சொல்ல வர்றாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அருமையானவர்களே, அமாவாசை அன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வராது, பௌர்ணமி அன்னைக்கு ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வராது. ஆசீர்வாதம் எப்போ வரும்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று விசுவாசிக்கும் போதுதான் ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நான் எதுக்கு பௌர்ணமிக்காக உட்கார்ந்துருக்கணும்? நான் எதுக்கு அமாவாசைக்காக உட்கார்ந்துருக்கணும்? நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். இருக்கிறீங்களா? நான் எப்ப ஜெபம் பண்ணாலும் ஆசீர்வாதம் வரும். அருமையானவர்களே, இதுதான் நம்முடைய நிலை, ஆவிக்குரிய நிலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, பாஸ்டர் ஏன் ஆசீர்வாதம் இன்னும் வரல, ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது என்கிற கேள்வி வருகிறது இல்லையா? பழைய ஏற்பாட்டிலேயே நம்ம வாசிக்கிறோம், சங்கீதத்தில் 115ஆம் அதிகாரத்தில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடு அதை காட்டிலும் டாப், புதிய ஏற்பாடு அதை காட்டிலும் சிறந்த ஒரு ஏற்பாடு இல்லையா? புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறது? பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்ம என்ன செய்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். கவனிங்க. அப்ப புதிய ஏற்பாட்டில் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து விட்டார். எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு விதத்தில் சொல்ல போனா, அருமையான 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிட்டாராம், ஆசீர்வதிச்சிட்டாராம். கவனிங்க. இப்போ ஆசீர்வதிச்சிட்டாருன்னா ஏன் ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது என்கிற கேள்விக்கு பதில் என்ன? தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. உன்னதங்களிலே அப்படின்னா ஆவி மண்டலத்திலேன்னு அர்த்தம். ஆவி மண்டலத்திலே தேவன் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு தந்து விட்டார். நமக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவி மண்டலத்தில் தான் செய்து இருக்குது. இப்போ அது மாம்ச மண்டலத்துக்கு வரணும்னா விசுவாசம் என்கிற பாலத்தை போடணும். விசுவாசங்கிற பாலத்தை நாம தான் செய்யணும், போடணும்.
விசுவாசங்கிற பாலத்தை நீங்க போட்டீங்கன்னா ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் மாம்ச மண்டலத்துக்கு என்ன செஞ்சிடும், வந்துடும். ஆனா விசுவாசம் என்கிற அந்த பாலத்தை போடாம நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால், அருமையானவர்களே, ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், ஆனா விசுவாசன்ற பாலத்தை போடலன்னா, அருமையானவர்களே, ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மாம்ச மண்டலத்துக்கு என்ன செய்யாது, வராது. கவனிங்க, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. என்ன பாஸ்டர், விசுவாசம் அவ்வளவு முக்கியமா அப்படிங்கிறாங்க சிலர். அவ்வளவு முக்கியமா விசுவாசம்? ஆமா. ஏன்னா ஆவிக்குரிய வட்டாரத்தில் உபவாசம் தான் முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கண்விழிப்பு ஜபம் தான் முக்கியம் நினைச்சுக்கிறாங்க. கண்ணீர் ஜபம் தான் ரொம்ப முக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், இம்பாசிபிள். உபவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் போடல, ஜெபம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் போடல. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குதுங்க? கவனிங்க. ஆனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, மனதுக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, குடும்பத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, பொருளாதாரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு உண்டு, சமுதாயத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் உண்டு, வெற்றிக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் உண்டு. இருக்கிறீங்களா? எல்லா ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்ம ஏற்கனவே என்ன செய்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். அப்ப விசுவாசத்துல தான் அதை என்ன செய்யணும், சுதந்திரிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார்ங்கிறத ஆழமாய் விசுவாசிக்க வேண்டும். போகும்போது வரும்போது அது நம்முடைய அறிக்கையா இருக்கணும். கவனிங்க, ஐ எம் a blessed man, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏதோ இன்னொரு 7 நாள் உபவாசம் இருக்கிறதுனால கர்த்தரனை ஆசீர்வதிக்க போறதில்ல. இன்னொரு 5 ஆண்டு திட்டத்தை போட்டு தம்பியை ஆசீர்வதிக்கலாமா, தங்கச்சியை ஆசீர்வதிக்கலாம்னு சொல்லி ஆசீர்வதிக்கலாமான்னு கர்த்தர் பாருங்க முடிவெடுக்க போறதும் கிடையாது. அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்மளை அறிஞ்சிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு. இப்ப நாம விசுவாசத்தினாலே அதை எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. விசுவாசிப்போமானால், அருமையானவர்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, 2 குருடர்கள் வர்றாங்க இயேசுநாதர்ட்ட. வந்த உடனே பின்னால இருந்து சத்தம் போடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சத்தம் போட்டுட்டு பின்னாலேயே வர்றாங்க. இயேசு வீடு வரைக்கும் வந்துட்டாரு, விடமாட்டேங்கிறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் சொல்லி பின்னால வர்றாங்க. இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறாரு, இதை எனக்கு செய்ய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? உடனே அவங்க சொல்றாங்க, ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்பொழுது அவர் அவர்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக்கடவது என்று சொன்னார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. கவனிங்கள், கண்கள் திறக்கப்படுவதற்காக இயேசுவினிடத்தில் வர்றாங்க. இயேசு இப்படி கேட்கிறாரு, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இப்படி கேட்கணுமாங்க? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரா பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு சுகமாக்கிட்டு போயிட்டே இருக்கலாமே, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று கேட்கலாமா இவரு அப்படின்னு சொல்லி அருமையானவர்களே மக்கள் கேட்குறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அவரா பார்த்து எல்லாத்தையும் செய்யறதா இருந்தா இன்னைக்கு விசுவாசிகள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது. எவ்ரிபடி வில் பி இன் குட் கண்டிஷன், எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஆனா அப்படி இல்லை இன்னைக்கு நிலைமை. தேவனுடைய பிள்ளைகளை ஏன் அப்படின்னா, விசுவாசம் என்கிற ஒரு பிரமாணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. விசுவாசத்தினாலே நீதிமான் என்ன செய்வான், பிழைப்பான். எத்தனை பேருங்க நீதிமான்கள்? எல்லாரும் சொல்லுவோம், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் என் விசுவாசத்தினாலே பிழைக்கிறேன். அப்ப விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்தை ரொம்ப பாருங்க
வாஞ்சிக்க வேண்டியதா இருக்கிறது. விசுவாசத்தை வளர்க்கணும், விசுவாசத்துல பெருகணும். விசுவாசத்துக்கு விரோதமா இருக்கிற காரியங்களை வாழ்க்கையை விட்டு என்ன செய்யணும்? அகற்றணும். அருமையானவர்களே, விசுவாசத்துல நாளுக்கு நாள் முன்னேறணும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்குள்ள இருக்கும்போது அருமையான வளர்ச்சிக்கும் பெருக்கத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் குறைவே இருக்காது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தேவனுடைய ஜனங்கள் பாருங்க, ஆசீர்வாதமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து வாழ்வதற்கு தேவன் விசுவாசத்தை ஒரு ஏதுவாக வைத்திருக்கிறார். இயேசு சொன்னார் பாருங்க, கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க அந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் நடப்படுவாய் என்று சொல்லும் போது அது உங்களுக்கு கீழ்ப்படியும் சொன்னார். கவனிங்க, பூசணிக்காய் மாதிரி பெரிய விசுவாசம் இல்லையே அப்படின்னு நீங்க ஒரு வேளை யோசிக்கலாம். கர்த்தர் கேட்கிறாரு, கடுகளவு இருக்குதா? அந்த விசுவாசத்தை வளர்ப்பதற்கு பிரயாசப்படு, அந்த விசுவாசத்தின்படி பேசு. வியாதி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? விசுவாசத்தை பேசு. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். மெய்யாகவே அவருடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். அவரே என்னை குணமாக்குகிற வைத்தியர். இப்படியே பேசிட்டே இருக்க அருமையானவர்களே, விசுவாசம் பெறுகிறது. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதன்படி உங்களுக்கு என்ன செய்யும்? நடக்கும். விசுவாசத்தை கடுகு விதைக்கு ஒப்பிடுகிறாரு பாருங்க. விதைச்சா அது வளருகிறது இல்லையா? வளருகிறது, பெருகிறது. அருமையானவர்களே, அறுவடையை கொண்டு வருகிறது. அதே போல நம்முடைய விசுவாசத்தையும் விதைக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய மக்கள் பாருங்க, ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறோம் இல்லையா? நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று விசுவாசிக்கிறோம். வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறோம். இப்போ அதை பேசணும். குறைவு இருக்குது, தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலைமை இருக்குது. உடனே பாருங்க, குறைவை பற்றியே பேச ஆரம்பிச்சிடுறோம். தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு நிலைமையை பற்றியே பேச ஆரம்பிச்சிடுறோம். தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்றோம், ஐயோ அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, குறைவு. பாருங்க, இதை பற்றியே பேச ஆரம்பிச்சிடுறோம். தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க, அதுக்கு பதிலா பாருங்க விசுவாசத்தை பேசணும். என்ன விசுவாசிக்கிறீங்க? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். ஏன் அதை நம்ம பேசக்கூடாது? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்திலிருந்து என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற குறைவெல்லாம் அற்புதமா செய்கிறோம், மாறிவிடும். ஏன்னா உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு நடக்கும். காரியங்கள் அருமையானவர்கள் உங்களுடைய விசுவாசத்தின்படி நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நம்முடைய விசுவாசம் என்னன்னா, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் நம்மை எல்லா ரீதிகளிலும் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்போ சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். எத்தனை பேருக்கு கை இருக்குதுங்க? எல்லாம் உயர்த்தி காண்பீங்க ஆண்டவருக்கு. ஆண்டவரே, என்னுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கைகள். கவனிங்க, கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். எபேசியருக்கு போவோம். எபேசியர் 4 அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து என்ன செய்ய கடவன்? பிரயாசப்பட கடவன். பாருங்க, அது என்ன திருடுகிறவன் இனி திருடாமல்னு போட்டிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க கர்த்தர் சொல்லுகிறாரு, முன்னால நீங்க வேற மாதிரி இருந்தீங்க, இப்ப பெரிய மாற்றத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க திருடுகிற சுபாவம், பிசாசனுடைய சுபாவம் இல்லையா? வஞ்சிக்கிற சுபாவம், பறிக்கிற சுபாவம், பாருங்க மற்றவங்களை ஏமாற்றுகிற ஒரு சுபாவத்தை உடையவர்களாக இருந்தோம் நாம. அது பிசாசனுடைய சுபாவம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனா இப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இயேசுவை சந்தித்த மாத்திரத்திலே அருமையானவர்கள் ஆள் மாறிவிட்டோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எத்தனை ஒளிஞ்சு போச்சு? எல்லாம் ஒளிஞ்சு போச்சு. எத்தனை புதுசாயிடுச்சு? எல்லாம் புதுசாயிடுச்சு. பாருங்க, நான் பழைய ஆள் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நான் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின.
கவனியங்கள், ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ள நம்ம வந்து விட்டோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ரட்சிப்பை பற்றி பேசுகிறாரு. கவனிங்க, சகை இருக்கிறானே, இயேசுவை சந்திச்சான், டோட்டலா மாறிட்டான் இல்லையா? இயேசு அவனை, சகையவே நீ சீக்கிரமா இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும் சொல்லி கூப்பிடுறாரு. அவன் அத்தி மரத்து மேல உட்காந்துருக்கிறான். கூப்பிட்ட மாத்திரத்துல பாருங்க, குதிச்சு ஓடி வந்துட்டான். ஓடி வந்த மாத்திரத்துல பாருங்க, இயேசுகிட்ட சொல்லுகிறான். இயேசு சந்திச்சுட்டான் பாருங்க. இயேசுகிட்ட சொல்றான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒருவனிடத்தில் நான் அநியாயமா எதையாவது வாங்கியிருந்தது உண்டானால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுக்கிறேன் அப்படிங்கிறான். இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படிங்கிறாரு. பாருங்க, பறிக்கிறவன், ஏமாத்துகிறவன், வஞ்சிக்கிறவன், பிடுங்குகிறவன் அருமையால் கொடுக்கிற ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டான், மாறிட்டான். ஏன்னா இயேசுவை சந்திச்சுட்டான். இயேசுவை சந்திச்சுட்டு ஆள் மாறாம இருக்கவே முடியாது. இயேசுவை சந்தித்தவர்கள் எல்லாரும் அற்புதமான மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். ஆமேன். சிலர்லாம் யோசிக்கிறாங்க, நானா இப்படி மாறிட்டேன்? ஆமா, நீங்க மாறல, இயேசுவை சந்திச்சீங்க, இயேசு உங்களை மாத்திட்டாரு. ஆண்டவர், எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மாற்றி விட்டார். அருமையானவர்களே, ஆகவேதான் சொல்லுகிறாரு, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எல்லாரும் சொல்லுவோம், பிரயாசப்பட கடவன். பிரயாசப்படணும். பாருங்க, இந்த ஊழியங்கள்லாம் அருமையானவர்களே இவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு காரணம், இதுக்கு பின்னால சில பிரயாசங்கள் இருக்கிறது. நாங்க வந்து சோம்பேறிகள் கிடையாது. அருமையானவர்களே, ரொம்ப ஆக்டிவான ஆட்கள் நாங்க. கர்த்தருடைய கிருபையினால நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் காலையில 3:30 எழும்புறேன். நான் ஜெபம் பண்றேன், எனக்காக, என் குடும்பத்துக்காக, சபைக்காக, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்றேன். அருமையானவர்களே, பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் இந்த பிரயாசத்தை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. அருமையானவர்களே, பெருக்கங்களை கட்டளையிடுகிறார், மக்களுடைய வாழ்க்கையை வளமாக்குகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது, வீணாய் பாருங்க நேரத்தை போக்குகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு. அருமையானவர்களே, அதை உணர்ந்து ஜாக்கிரதையோடு கருத்தோடு நம்ம வந்து வேலை செய்ய வேண்டும். கம்பெனியில ஓனர் பார்க்கிறாரே அப்படின்றதுக்காக வேலை செய்யக்கூடாது. சூப்பர்வைசர் பார்க்கிறாரு அப்படின்றதுக்காக என்ன செய்யக்கூடாது? வேலை செய்யக்கூடாது. சில ஆட்கள் பாருங்க, சூப்பர்வைசர் பார்த்தாருன்னா பாருங்க தீவிரமா வேலை செய்வாங்க. அவர் அங்கிட்டு போன உடனே உட்கார்ந்துக்கிடுவாங்க. கவனிங்க, அவர் பார்க்கிறாரு அப்படின்னு வேலை செய்யக்கூடாது. அது வந்து மாயம் பண்றது. கர்த்தர் பார்க்கிறாரு. என்னை உண்டாக்கின தேவன், என்னை படைத்த தேவன், என்னை ரட்சித்த தேவன் எனக்கு ஒரு வேலை என்ற பொறுப்பு அனுப்பிச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவர் பார்க்கிறாருங்கிற ஒரு மனநிலையோடு நான் வந்து வேலை செய்யும் போது கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் உன் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். இருக்கிறீங்களா? பாருங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தர் என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார், எனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அவர் பலன் அளிக்கும் போது, அவர் ஆசீர்வதிக்கும் போது அது கொஞ்சமா இருக்கவே இருக்காது. அவர் பாருங்க நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய வேலைக்கான பலனை அவர் கொடுக்கும் போது அது வந்து ஏராளமாய் இருக்கும், தாராளமாய் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எப்போதுமே பாருங்க, தேவன் ஆசீர்வதிக்கும் போது எல்லை இல்லாம தான் ஆசீர்வதிக்கிறார். இருக்கிறீங்களா? பாருங்க, அவற்ற இந்த ஜனதாவே கிடையாது. ஜனதான்னா பாருங்க லிமிட். ஜனதா சாப்பாடு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அளவு சாப்பாடு. அருமையானவர்கள், இந்த டேர்ம்ஸ் எல்லாம், இந்த வார்த்தைகள்லாம் அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அவருடைய ஐஸ்வர்யம் அளவற்ற ஐஸ்வர்யம். பாருங்க, அவர் கொடுக்கும்போது பாருங்க ஏராளமாய் கொடுக்கிறார், தாராளமாய் கொடுக்கிறார். பாருங்க, அப்படி கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும் போது கர்த்தர் சொல்லுகிறார், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக இருக்கும்.
உன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது போக மற்றவர்களுக்கு கொடுக்கிற ரீதியில கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளே நமக்காக மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. கர்த்தர் எப்போதுமே மற்றவர்களுக்காகவும் சேர்த்து தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதான் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக நிறைய மீதம் இருக்கிறது. கவனிங்கள், இப்படிதான் கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. திருப்போம் உபாகமம் 28, உபாகமம் 28 8வது வசனம் பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் என்ன செய்வார்? சத்தமா தான் சொல்லுங்களேன். கட்டளையிடுவார். பாருங்க, ஆசீர்வாதத்தை பார்த்து நீ அந்த விசுவாசி வீட்டுக்கு போறியா, போனா நல்லா இருக்கும் அப்படி சொல்ல மாட்டாரு. கவனிங்க, ஆசீர்வாதத்தை பார்த்து தேவன் என்ன செய்யறாராம்? கட்டளை கொடுக்குறாராம். அந்த விசுவாசி வீட்டுல போய் இறங்கு, அவன் வாழ்க்கைய நிரப்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை போடுறாராம். கர்த்தர் கட்டளை போட்டார்னா அருமையானவர்களே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கவனிங்க, ஆகவே தேவன் என்ன பண்ணுகிறாராம்? அவருடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியில பார்த்தீங்கன்னா ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமை இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணாராம்? அருமையான வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு கட்டளை போட்டாராம். வெளிச்சம் உண்டாக கிடவுதுன்னு சொன்ன மாத்திரத்துல வெளிச்சம் உண்டாயிட்டு. அருமையானவர்களே, உண்டாக மாட்டேன்னு சொல்ல போறது கிடையாது. பாருங்க, அவருடைய வார்த்தைகளை யாரும் தடுக்க முடியாது. இப்போ நாம கர்த்தருக்கு முன்பாக சின்சியரா பாருங்க, அவரை எதிர்பார்க்கிறவர்களாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய், நல்ல பாருங்க கர்த்தர் கொடுத்த வேலையை திறம்பட கருத்தாய் செய்கிறவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். அவர் கட்டளையிட்டார்னா ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? வந்து நிரப்புகிறது. நிரம்பி வழியும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். அருமையானவர்களே, அவர் வந்து வெளிச்சத்தை பார்த்து வெளிச்சம் வந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லலை. இருட்டை பார்த்து இருட்டு போனா நல்லா இருக்குமே அப்படி சொல்லல. அவர் பாருங்க ராஜாதி ராஜா, அவருடைய வார்த்தை பாருங்க அது அதிகாரம் நிறைந்த வார்த்தை. ஆகவே வெளிச்சம் உண்டா கடவுது என்று கட்டளை போடுகிறாரு, அப்படியே நடக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதத்தையும் பார்த்து உன் வீட்டுல வந்து இறங்குன்னு சொல்லி நான் கட்டளை போடுவேன். உன் கைகளின் பிரயாசத்தை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, இப்ப நாம் அதை விசுவாசிக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படி கட்டளை போட்டுட்டாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சந்தேகமா இருக்குது பாஸ்டர். சந்தேகமே படாதீங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறாரு. ஜீவனையே கல்வாரி சிலுவையில் நினைச்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டேன்னு சொன்னார்னா அதை மாத்தவே மாட்டாரு. அவருடைய ஆசீர்வாதம் அருமையான உங்கள் மேலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தலைமையில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை என் மேலே கட்டளையிட்டிருக்கிறார். இன்னொரு மாதிரி சொல்லுவோம், கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை என் மேலே கட்டளையிட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் கட்டளையிட்டார்னா வந்து இறங்கிரும். குறைவுகள்லாம் ஓடியே போய்விடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் பாருங்க, ஜெபம் கூட எப்படி இருக்கணுமா? விசுவாசம் நிறைந்த ஜெபமா இருக்கணுமா? திருப்பம் ஒரு வசனம், மார்க்கு 11வது அதிகாரம் 24வது வசனம் பாருங்க. மார்க் 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இது இந்த பெற்றுக்கொள்வோம் சொல்லி தமிழ்ல போட்டாங்க. சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா பெற்றுக்கொண்டோம். ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறாரோ, அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே எவைகளை நீங்கள் விரும்புவீர்களோ அவைகளை நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போது பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஏன் பெற்றுக்கொண்டோம்? ஏற்கனவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதத்தை ஏற்கனவே அடிச்சிட்டாரு,
கொடுத்துட்டாரு. இனிமே கொடுக்க போறதா இருந்தா பெற்றுக்கொள்வோம்னு எதிர்பார்க்கலாம். ஆனா ஏற்கனவே கொடுத்ததுனால பெற்றுக்கொண்டோம் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் போது அவைகள் நமக்கு என்ன செய்யும்? உண்டாகும். கல்வாரி சிலுவையில பாடுபட்டு அருமையானவர்களே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சாபத்துக்கு முடிவு கட்டி ஆசீர்வாதத்தை தலைமையில கொண்டு வந்து இறக்கிட்டாரு. இப்ப ஆசீர்வாதம் என்னுடையது என்று விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பு. தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. ஒரு சகோதரன் அவருடைய சாட்சியை சொன்னாரு. அவர் சொன்னாரு, பாஸ்டர் 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஒரு வாடகை வீடை பிடிச்சு அங்கே குடித்தனம் போகலான்னு சொல்லி யோசிக்கும்போது அந்த வாடகை வீட்டினுடைய வாடகை 450 ரூபா கேட்டாங்க. அப்போ நான் யோசித்தேன், நம்முடைய வருமானம் ரொம்ப சொற்பமாக இருக்குதே, 450 ரூபா கொடுத்து வாடகை வீட்டில் நம்ம இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். என் வீட்டில் இருந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிள் நிறையா தான் இருக்கும். ஒரு ட்ரை சைக்கிளில் ஏற்றிடலாம், அவ்வளோதான் என் வீட்டில் இருக்கிற பொருள். அந்த மாதிரி ஒரு ஏழ்மையான நிலைமையில் சர்ச்சுக்கு வந்தேன். வந்து இந்த ஆசீர்வாத வசனங்களை கேட்டேன். பெரிய பாஸ்டரும் நீங்களும் மாறி மாறி கல்வாரி சிலுவையை பற்றியும் சாபம் சுமந்து தீர்க்கப்பட்டதை பற்றியும் ஆசீர்வாதம் பண்டமாற்று செய்யப்பட்டிருக்கிறத பற்றியும் திரும்ப 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 சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆசீர்வாதத்தை குறித்த சத்தியம் உள்ளே இறங்கிருச்சு பாஸ்டர். ஒழுங்கா வேலை செய்ய ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என் நிலைமை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஏழ்மையான நிலைமை கிடையாது, இன்னைக்கு கோடிகளுக்கு நான் சொந்தக்காரனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்தருடைய கருத்தினாலே ஆகும். தேவனுடைய பிள்ளைகளே, பாரபட்சமே கிடையாது. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கிற என்னமோ அவங்களுக்கு கிருபை இருக்குது, எனக்கு கிருபை இல்லை, அப்படி யோசிக்காதீங்க. நான் சொல்லுறேன், இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிருபை இருக்கிறது. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சமமாய் நேசிக்கிறார். இப்ப விசுவாசம் தான் அவசியம். அருமையானவர் விசுவாசித்து கர்த்தருக்கு முன்பாக அருமையானவர்களே உண்மையை காண்பிப்போமானால் அருமையானவர்களே வாழ்க்கையில குறைவு என்கிற பேச்சே இருக்காது. எல்லா குறைவு செய்கிறோம், ஓடி போயிடும். கடைசியாக திருப்புங்க உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். உபாகமம் 28, 11, 12 பாருங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு சத்தமா வாசிங்க பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோம். அருமையானவர்களே, நேரம் இல்லை, ஆனா நன்மைகளிலே பரிபூர்ணம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறாரு. குறைவே இருக்காது. அந்த நன்மை இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த நன்மை நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த நன்மை இல்லையே, இந்த நன்மை இல்லையேன்னு சொல்லி பாருங்க, அங்கலாய்க்க வேண்டிய அவசியமே வராது. கர்த்தர் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று எழுதியிருக்கிறபடி அருமையான நன்மைகளிலே பரிபூர்ணம் உண்டாகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். பரிபூர்ண நன்மைகளை நமக்கு உணர்ந்து சேர்க்கறதுல கர்த்தர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வானத்தை திறக்கிறாராம். யோசித்து பாருங்க, நாம் அதிகபட்சம் பர்ஸை திறக்கிறோம், அல்லது பீரோவை திறப்போம், அல்லது பேங்க்ல பாருங்க இந்த சேஃப்டி லாக்கர்னு சொல்லி ஒன்று கொடுக்குறானே, எலி புந்து மாதிரி இருக்கும், அதை திறப்போம் அதிகபட்சம். பாருங்க, இதுதான் நம்முடைய பொக்கிஷசாலை. ஆனா அருமையானவர்கள், தேவனுடைய பொக்கிஷசாலை வானம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்க, அடிக்கடி வானத்தை பார்க்கணும். வானம் தான் தேவனுடைய பொக்கிஷசாலை. என்னை ஆசீர்வதிக்கும்படி, என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நான் வானத்தை திறந்து என்னை ஆசீர்வதிக்கும் போது நான் கடன் வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசத்தை விதமாக ஆசீர்வதிப்பார்.
எல்லா குறைவும் காணாமல் போயிடும், எல்லா குறைவுகளும் ஓடியே போயிடும். அருமையான ஏராளம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நிரம்பும், நிரம்பி வழியும், வானம் திறக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இருக்கிறீங்களா? எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Hallelujah. Glory to Jesus. யாவரும் தயவுசெய்து எழுந்து நிற்போம். Thank you Lord. Thank you Lord. பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் கல்வாரியை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே எல்லா சாபங்களையும் சுமந்து தீர்த்து கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேலே பண்டமாற்றம் செய்திருக்கிறீர். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உம்முடைய கர்த்தாவே சகல ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ரிலீஸ் பண்ணி விடுகிறோம். கர்த்தாவே ஆவி மண்டலத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் மாம்ச மண்டலத்துக்கு வருவதாக. கர்த்தாவே தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக என்று எழுதியிருக்கிறபடி ஏராளம் நிரம்பி வழிகிற விதத்திலே உம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, நீர் விதமாக செய்கிறீர். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். விதமாக நீர் செய்கிறீர். கர்த்தாவே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.